குருவுக்கு வணக்கம். குருவே சரணம். என் பேர் காந்திமதி. நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தேன். என்னோட 26வது வயசுக்கு திருமணமாகி நான் இந்த நாட்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் வசிக்கிறேன். நான் இங்கே என்னோட 2வது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் நான் ஏஎல்பி ஜாதகம் பார்க்கணுன்னு ஆரம்பித்தேன். நான் அப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்தியாவில் ஒருத்தங்கிட்ட சொல்லி நான் பார்த்து திரும்பி வர்றதுக்கு எல்லாமே லேட் ஆச்சு. அப்போ யூடியூப்பில் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா பேசுனதை நான் கேட்டேன். நான் அப்போ அதில் ஐயாவோட மண்மனம் மாறாத தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை நான் கேட்டுட்ருந்தேன். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, எனக்கு புரியாட்டாலும் சரி அதை கேட்டுட்ருந்தேன் தொடர்ந்து. அவங்களோட சேர்ந்து சாந்தகுமார் ஐயா, சத்யநாராயண ஐயா சார், சாந்தி தேவி மேடம் எல்லோரும் பேசுனதை நான் கேட்டேன். இப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது அதுலேயே எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர், எல்லாரும் படிக்கணும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து லக்கண நகரன்றதை பேசும்போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிறந்தபோது இருக்கிற லக்கணம் தானே இருக்கும், ராசி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இல்லை மாறும். அப்போ மாறும்போது எல்லாமே மாறும், நல்ல நேரம் வரும், அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி நம்மளும் படிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்ன டைம் 4:30 காலையில் 4:30 மணிக்கு கிளாஸ் தொடங்குதுன்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இங்கே டைம் 12, குளிர்காலம் வந்தால் 12, வெயில் நாள் வந்தால் 1 மணியும் நைட்டு இருக்கும்போது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயமாக இருந்தது. அந்த நேரத்துக்கு தூங்காமல் இருக்க முடியுமா எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸில் அதை பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்க, அது இந்த டைம் தான் நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் படிக்கிறது உங்களோட இது தான், நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ நான் பார்த்தேன், எனக்கு அது படிக்கணும்னு தோணுச்சு. சரி படிக்கலான்னு சொல்லிவிட்டு 12 மணியாக இருந்தால் என்ன, 1 மணியாக இருந்தால் நான் நம்மளோட வலிக்கும் நம்மளோட தேவைக்கும் நம்ம தானே செஞ்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் முதல் 2 நாள் தான் கொஞ்சம் ஏந்திருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. மறுநாள் காலையிலையும் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது. அப்புறம் சரியாயிடுச்சு, பழகிடுச்சு. கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றியும் சொல்லணும். எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி தான், எல்லோரும் ஒரு சின்ன குழந்தைக்கு பேசுகிற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரியே எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருவரும் இன்றைக்கி நடந்த கிளாஸு அதோட தொடர்ச்சி மாறாமல் அதை அப்படியே மறுநாள் அப்படியே எடுத்தாங்க. எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி. அதனால் எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. கிளாஸ் கொஞ்சம் கூட டயர்டாகவே இருக்காது. ஏன்னா நான் தூங்காமல் படிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு எந்த டயர்டும் இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிளாஸ். அதுவும் அமுதாம்மா சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயாவோட கையை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க, நீங்கள் ஐயாவை மனசில் நினச்சிக்குங்க, மனசில் நினச்சிட்டு செஞ்சிங்கனாக்கா ஜாதகம் போடும்போது நல்லா ஆதிபத்தியங்கள்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒவ்வொரு முறையும் இது வரைக்கும் ஐயாவை நினைக்காம நான் செஞ்சதே கிடையாது. ஐயாவை நினச்சி தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் ஐயாவை நினைப்பேன். ஏன் இப்போ பேச ஆரம்பிக்கும் போது கூட ஐயாவை நினச்சி தான் பேச ஆரம்பித்தேன். ஐயாவை நினச்சி தான் நான் எல்லாமே செய்கிறேன். குருவுக்கு நன்றி. ஐயா சொல்வார், உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் எங்கள் வீட்டில் நான் படிச்சிட்ருக்கிறேன். ஆனால் நான் என்ன உணர்ந்தேன், இந்த கிளாஸுக்கு அதிகமாக பேசக்கூடாதுன்னு உணர்ந்தேன். ஒருத்தவங்க பேசும்போது டக்குன்னு குறுக்கில் பேசக்கூடாதுன்னு உணர்ந்தேன். அப்போ பேசும்போது அவங்க சொல்ல வர்றது தடைப்பட்டு போகுது. நாம் அதிகமாக பேசுகிறேன், நான் என்ன பேசுகிறேன்னே
நான் பேசுகிறது வந்து ஒரு விஷயம் அது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் யோசிக்கிற விதமாக யோசித்து நான் பேசும்போது அடுத்தவங்க அதே மாதிரி யோசிக்கலை. அதனால நிறைய பிரச்சனை வருது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணிட்டு வரேன். ஆனால் முழுசாக மாறணும்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் சமயத்தில் அந்த பேச்சு அப்படியே வந்துடுது. வரும்போது நான் வந்து மாட்டிக்கிறேன் நான் பிரச்சனையில். ஆனால் இப்போல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க தயங்கிறதில்ல. எல்லார்கிட்டேயும் அப்படி தவறுதலாக வரும்போது அந்த இடத்துலையே அப்படியே மன்னிப்பு கேட்குறேன். அது சின்னவங்களோ பெரியவங்களோ தப்புன்னு தெரியும் போது அதை மன்னிப்பு கேட்டுடுறேன். அவங்க தப்புன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லி திருத்துக்க முயற்சி பண்ணுறேன் நான். அது மாதிரி செய்கிறேன் நான். அதே மாதிரி நித்யா மேடம் கர்மா கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸு. தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா, சுய கர்மான்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் இந்த கிளாஸ் முடித்தாலும் அடுத்த தடவை கர்மா கிளாஸ் போடும்போது எங்களுக்கு நீங்கள் லிங்க் அனுப்புனீங்கனாக்கா நாங்கள் அதில் ஜாயின் பண்ணி திரும்பியும் அதை கேட்க ஆசைப்படுறோம். நாங்கள் இப்போயும் வந்து அன்னைக்கு அவங்க சொன்னதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிளாஸ் முடிஞ்ச பிறகு விளக்கேற்றி வச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா மாமியார் மாமனார் என்னோடய பாட்டி தாத்தா இவங்கக்கிட்ட வந்து என்னோட மன்னிப்பையும் என்னோட நன்றியும் அவங்களோட ஆசீர்வாதத்தையும் கேட்காத நாள் கிடையாது. தினைக்குமே அதை செஞ்சிடுறேன் நான். இப்போ அடுத்து சாஃப்ட்வேரை பற்றி எனக்கு அவ்வளோவா ரொம்ப தெரியாது. இருந்தாலும் அந்த ஏஎல்பி ஏபி இதெல்லாம் மாறுது இல்லைங்களா? அதெல்லாம் மாறும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி கூட என்னோடய கோச் சீனிவாசன் சார்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னோடய கோச் சீனிவாசன் சாரை பற்றி ரொம்ப சொல்லணும். அவர் உண்மையிலே ரொம்ப 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 எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. டைம் மாற்றம் பற்றி சொல்லி கொடுத்தாரு. கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தீங்க தான். இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது மறுநாள் எனக்கு அது ஒன்றும் சரியாக தெரியாமல் போச்சு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எனக்கு டைம் மாற்றம் பற்றி சொல்லி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆதிபத்தியங்கள்லாம் பேசி அனுப்பும்போது முதல்ல அவருக்கு அவர் ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு திருப்பி என்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சார். இதை நீங்கள் வந்து திரும்பி வந்து கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். வேறு ஒன்றும் சொல்லலை அவர். அது கேட்டு பார்த்தபோது தான் எனக்கு தெரியுது பதட்டம், குழப்பம், கொளறி பேசுறது, திக்கி பேசுறது, அதோட ஆதிபத்தியங்கள் மாதிரியே இல்லை அது. அவர் என்னை ஒன்றும் சொல்லாமல் என்னை கேட்க வச்சு என்னை திருத்தினார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, நிறைய கேள்வி கேட்பேன். அவர் எல்லாத்துக்குமே பொறுமையாக எனக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. சில சமயத்தில் வந்து நிறைய 2-3 கேள்வி கேட்கும்போது அவர் எனக்கு டெலிஃபோன் அடித்தும் பேசியிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஹையர் கிளாஸ் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான். அப்படி நான் போகணுன்னாக்கா ஐயா கிட்ட வந்து டிப்ளமோ வாங்குகிற அன்றைக்கி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ வந்து நான் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்ருக்குறேன். ஐயாவையும் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான். நீம்கருளி பாபா பற்றி ஐயா சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த இடமெல்லாம் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் ஐயா கிட்ட வந்து நான் நேரடியாக பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயா கையால் அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஹையர் கிளாஸ் முடிச்சுட்டு நானும் வந்து மற்ற நிறைய கோச்சிங்கெலாம் பார்க்குறேன் நான். அந்த பின்னாடி வந்து ஐயாவோட ஃபோட்டோ வச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற ஃபோட்டோ வச்சு தான் பின்னாடி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நானும் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் அந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன் நான். அடுத்து ஹையர் கிளாஸ் முடிச்சிட்டேனாக்கா ஐயா கிட்ட வந்து நேரடியாக வந்து பார்ப்பேன். ஐயாவை வந்து பார்ப்பேன். குருவுக்கு நன்றி. குருவே சரணம்.
என்னோடய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோடய கோச்சான ஸ்ரீனிவாசன் சாருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.